நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெயிலர் 2 அதோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுபடியே வந்துட்டு கரெக்டாக வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. எந்த ஒரு டிலேவும் கிடையாது. ஸோ ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசர் அப்படின்னு சொன்னோன்னா வந்துட்டு இது வந்து வெறும் டைட்டில் டீசராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ வந்து ஒரு ஜெயிலர் 2 அதோட டைட்டில் டீசர் மேபி வந்து 1 or 2 சீன்ஸ் வந்து அதில் காமிச்சு அந்த டைட்டில் டீசரை வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துருந்தேன். நம்மளோட எதிர்பார்ப்புக்கு நேர எதிராக வந்துட்டு ஒரு 4 நிமிஷம் வீடியோவை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெயிலரோட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நெல்சன், அனிருத் அண்ட் ரஜினிகாந்த் 3 பேரும் வந்துட்டு அந்த ஒரு கோட் போட்டு ஒரு நீட்டாக வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வந்து அனௌன்ஸ் பண்ணி விட்டுருப்பாங்க. அதில் வந்து ஜெயிலர் நேமை வந்து ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. தலைவர் 169 அப்படின்ற மாதிரி வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கல. நான் வந்து என்ன நினைச்சேன்னா, ரீசெண்டாக வந்துட்டு இப்போ கூலி படத்துக்கு வந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ஒரு டீசராக வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து நான் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ ஆனால் வந்துட்டு இது வந்து ஒரு டபுள் பேக்காக இருக்குது. ஸோ படத்தோட அந்த ஒரு சீன்ஸும் வர்ற மாதிரி வந்து ஒரு இது இருக்குது. அதோட வந்துட்டு அந்த நெல்சன் அண்ட் அனிருத் இவங்களோட அந்த சேட்டைகளோட சேர்த்து ஒரு ஒரு ஃபன்னான எலிமெண்ட்டோட கலந்து ஒரு டீசராக வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஆரம்பத்திலே வந்துட்டு நெல்சன் அண்ட் அனிருத் 2 பேரும் வந்துட்டு அவங்க வந்து ஒரு கான்வர்சேஷன் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த கான்வர்சேஷனோட ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு எதிரிகளா வந்துட்டு அடிபட்டு விழுறாங்க. இதை பார்த்து பயப்படுற நெல்சன் அண்ட் அனிருத் இவங்க 2 பேரும் வந்து ஓடி ஒளிகிற மாதிரி வந்து ஒரு சீன் வந்து அப்படியே போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வராரு. வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த ஒரு வாக் 1995ல பாட்ஷால வந்துட்டு அந்த வாக் வந்து ஒரு ரொம்ப பிரபலம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 30 வருஷம் 2025 இப்பவும் அதே வாக்கு அதே ஒரு சாமிங்கோட அதே ஒரு வைப்போட வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு வாக்கு வந்துட்டு செமையா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வாக்கோட வந்துட்டு அப்படியே வெளியில போறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு மிடில் க்ளோஸ்அப்ல ஒரு ஷாட்டு வந்துட்டு அந்த நெக்குக்கு பக்கத்தில் ஒரு ஷாட் வைக்கிறாங்க. அதுவும் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ஷாட்டோடய வந்து கண்ணாடியை கழட்டுறாரு. அப்படியே வந்து புல்லட்லாம் வந்து பாயுது. ஸோ அந்த ஒரு ஃப்ரேமும் வந்து நச்சுன்னு இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு ஷாட்டில் வந்து திரும்புகிறாரு சூப்பர் ஸ்டார் அவர்கள். ஸோ அந்த ஒரு ஷாட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதோட வந்துட்டு ஜெயிலர் 2 அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதையே வந்து நம்ம பண்ணலாமே அப்படின்ற மாதிரி வந்து நெல்சன் அண்ட் அனிருத் இவங்க 2 பேரும் வந்து பேசுகிற மாதிரி அந்த ஒரு வீடியோன்றது முடியுது. ஸோ ஒரு ஃபுல் பேக் என்டர்டெய்னர், அதாவது வந்து ஒரு என்டர்டெய்னர் ப்ளஸ் ஆக்ஷன் இது ரெண்டுமே கலந்த ஒரு பர்ஃபெக்டான டீசர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டீசரில் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து அப்படியே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு ஆப்டான வந்து ஒரு ஃப்ரேமாக இருக்குது. ஸோ பிஜிஎம்மும் வந்துட்டு ஏற்கனவே ஜெயிலரில் போட்ட அந்த பிஜிஎம்மே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிஜிஎம் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு அதாவது இதில் வந்து என்ன ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னா, இருக்க இருக்க வந்துட்டு அவருக்கு ஒவ்வொரு வருஷமும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து வயசு கூடிட்டே தான் போகுது. ஆனா அந்த ஒரு மாற்றம் வந்து அவரோட அந்த ஃப்ரேம்ல வந்து தெரியவே இல்லை. அப்பவும் வந்துட்டு இப்ப ஜெயிலர்ல வந்து எப்படி இருந்தாரோ அதே மாதிரியான ஒரு எனர்ஜியோட இருக்காரு. ஸோ ஜெயிலருக்கு அப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. இருந்தும் அவரோட எனர்ஜி வந்து இன்னும் குறையலை அப்படின்றது வந்து அதே ஒரு சார்மிங்கோட இருக்காரு அப்படின்றது தான் ரொம்ப வியப்புக்குரிய விஷயமா இருக்கு. ஸோ அதை வந்து பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. ஸோ இதுல வந்து என்ன ஒரு சின்ன ஒரு குறை அப்படின்னா வந்துட்டு இது ஜெயிலர்ன்றது வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் அதாவது ஜெயிலரே வந்துட்டு அதிரடியாக கொஞ்சம் வன்முறை காட்சிகள் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர்லேயே வந்துட்டு ஒரே ஒரு ஃப்ரேம் அந்த அப்படியே வந்து ரத்தம் சொட்ட சொட்ட வந்து ஒரு ஃப்ரேம் வந்து காமிக்கிறாங்க. அந்த ஃப்ரேம் மட்டும்தான் கொஞ்சம் வந்து மனசுக்கு உறுத்தலாக இருக்குது. ஏன்னா அது வந்து சிறிய குழந்தைகள்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் அதை பார்க்கும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா வந்துட்டு படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து வாங்கினாலும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் ரெஸ்ட்ரிக்ஷனோட பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு இந்த டீசரை வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ டிவிலே வந்து பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேமை வந்து தவிர்த்திருக்கலாம். ஸோ வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸை காமிக்கிறதுக்கு அது கண்ணாடி உடையிற மாதிரியே காமிச்சிருக்கலாம். அந்த ஒரு ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ஒரு ஃப்ரேமை வைக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு கொஞ்சம் வந்து அது அந்த ஃப்ரேமை பார்க்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்குது. அது ஒன்று தான் இதில் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி வந்து பிஜிஎம் ஆகட்டும், சூப்பர் ஸ்டாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும், அனிருத் அண்டு நெல்சன் இவங்களோட அந்த ஒரு ஃபன்னான எலிமெண்ட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து இந்த டீசரை வந்து சூப்பராகவே ரசிக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 4 நிமிஷம் ஓடுது. இந்த டீசரை வந்து பொங்கல் என்டர்டெயின்மெண்ட்டை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னோட இந்த டீசர் ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கிளிக் டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.